எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்கறச்சே நம்மளுக்கு அலுப்பே தட்டாது. எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமா இருக்கும். சந்திரன், சமுத்திரம், யானை, எத்தனை தடவை பார்த்தாலும் இல்லை நம்மளுக்கு எல்லா வயசுக்காரர்களுக்குமே வந்து ஒரு உற்சாகமா இருக்கும். ரொம்ப ஒரு குஷியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒருவேளை பிள்ளையார் அதனால தானோ என்னவோ யானையோடைய முகத்தை வந்து தனக்கு வச்சுட்டு வந்திருக்காருன்னு யோசிக்க தோன்றது. நம்ம வந்து ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து ஒரு கௌரவம் அப்படிம்போம் இல்லையா? இப்போ முயல் எடுத்துட்டோம்னா அதனுடைய வால் அழகு இல்லையா? அதுக்கு அது கௌரவமா நம்ம நினைக்கலாம். குயில்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய குரல், மயிலுக்கு அதனுடைய தோகை. அப்படி வந்து நம்ம யானைக்கு பார்த்தோம்னாக்க தும்பிக்கை தந்தம் இல்லையா? தந்தை வந்து தந்தம் வந்து கூர் பண்ணி வச்சுக்குமா சொல்லுவா. அப்படியாப்பட்ட தந்தத்தையே ஒரு தந்தத்தை தியாகம் பண்ற அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ சாதாரணமாக இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மள்கிட்ட ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னா அதை நம்ம பொக்கிஷமாக தான் நம்ம வச்சுட்டு இருப்போம். அது நம்மளுக்கு அது கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு இதுவாக இருக்கும். அதை தியாகம் பண்ணுறதுக்கு சட்டுன்னு யாருக்குமே மனசு வராது. அப்படி இருக்கிறச்சே தன்னோட ஒரு தந்தத்தை உடைச்சு அவர் வந்து பாரதம் எழுதுறாரு அப்படின்னாக்க நமக்கெல்லாம் என்ன பாடம்? எத்த விஷயமா இருந்தாலும் ஒரு தர்ம விஷயத்துக்கோ ஒரு வித்தைக்கோ அப்படின்னா we have to sacrifice. நம்ம ரெடியா இருக்கணும் சாக்ரிஃபைஸ் பண்ண, தயங்கப்படாது அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லாம சொல்றாரு இல்லையா? இதே பிள்ளையார் வந்து தன்னோட தந்தத்தால அசுரனை கொன்றதாகவும் வரலாறு வருது. அப்ப தந்தத்தை ஆயுதமாகவும் யூஸ் பண்றாரு. பாரதம் எழுதும் போது பேனாவாகவும் யூஸ் பண்றாரு. அவர் நினைச்சா எது வேணா அவருக்கு வந்து எழுதுறதுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு பாடம் வரணுங்கிறதுக்காக தந்தத்தை உடைச்சு அதை வச்சு எழுதுறாரு இல்லையா? ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து ராமாயணம் மகாபாரதம் சொன்ன கதை திருப்பி திருப்பி சொல்லுவா. ஏன்? வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும், எந்த தர்ம வழியில நம்ம போகணுங்கிறத அந்த ரெண்டு இதுலேயும் வந்து சொல்லியிருக்கு. ராமன் வாழ்ந்தே காமிச்சிருக்க. ஸோ அதனால நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த நாளில் வந்து திருப்பி திருப்பி இதை தான் ரிப்பீட் பண்ணா. ராமர் மட்டும் இல்லை, பிள்ளையாரும் அப்படிதானே. என்ன இப்போ பார்த்தோம் நம்ம தந்தத்தை உடைக்கச்சு நம்ம எப்படி தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான் அந்த கனி வர்றது இல்லையா? நாரதர் வந்து ஒரு ஸ்பெஷல் பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறார், ரொம்ப விசேஷம்னு. பார்வதி வந்து ஆக்சுவலி எந்த அம்மாவும் இருக்கா மாதிரி அந்த தன்னோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அது நறுக்கக்கூடாது, முழுசாதான் கொடுக்கணும் போட்டி வைக்கிறா. அப்போ வந்து உலகத்தை 3 தடவை யார் ஃபர்ஸ்ட் சுத்தி வராளோ அவளுக்கு இந்த பழம் அப்படிங்கிறா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு மயில் மேல ஏறிண்டு சுத்த கிளம்பிடுறார். ஆனா பிள்ளையார் என்ன பண்ணாரு? இருந்த இடத்துல இருந்து ஜம்முன்னு வந்து கேட்கிறா, அம்மா அப்பான்னா என்ன, உலகம்னா என்ன? இப்போ அம்மா அப்பா தான் உலகம், உலகம் தான் அம்மா அப்பான்னாக்க அவளை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே அப்படின்னு அதை ஆமோதிக்கிறதுக்கு நாரதரையும் சாட்சிக்கு வச்சுட்டு அழகா 3 தடவை அம்மா அப்பாவை சுத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு பழத்தை வாங்கிட்டு விடுறார் இல்லையா? ஸோ அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவ எப்படி ஒரு வசதியான இடத்துல இருக்கா, அவ வந்து உலகமே அம்மா அப்பா தான் அப்படின்னு பிள்ளையாரே சொல்றாருனாக்க நம்ம எல்லாரும் வந்து அம்மா அப்பாவை எவ்வளோ மதிக்கணும், எப்படி அவளை பார்த்துக்கணும், வயசான காலத்துல ஓல்டேஜ் ஹோம்ல விடாம இருக்கணுங்கிறத பிரதானமா வச்சுக்கணும். இப்ப பார்த்தேன்னா நம்மளுக்கு வந்து வருத்தப்படமா கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் வருது. நிறைய நம்ம பார்க்கிறோம். சீனியர் சிட்டிசன் லிவிங் ஹோம், சீனியர் சிட்டிசன் லிவிங் ஹோம், இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இது வந்து ஃபெசிலிட்டி இருக்குங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா, இல்ல இத்தனை ஹோம்ஸ் வந்து அதெல்லாம் நிரம்பி வழியிறது இந்த ஒரு நிலைமை வந்திருக்கேன்னு நம்ம வருத்தப்படுறதா? ஸோ இட் இஸ் பெட்டர் எந்த ஏஜ்லையும் நீ அம்மா அப்பா வந்து இந்த பிள்ளையார் சுத்தின மாதிரி நீ தினம் நமஸ்காரம் பண்ணலையோ இல்லையோ, அவள் அவ்வளோ மதிக்காட்டா கூட மிதிக்காம இருந்தாக்க அதுவே பெரிய விஷயம். நீ என்னதான் வந்து கேட்ஜெட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால வந்து அவ புத்தி கட்டவா, புத்தி குறைஞ்சவா, இல்ல புத்தி மட்டும்னு நம்ம நினைக்க முடியாது. அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வாட் தே ஹவ் கெயின்ட் அஸ் நாலேஜ், அதுல கால்வாசி கூட பசங்களால கத்துக்க முடியாது. இன்ஜினியரிங் படிக்கலாம், டெக்னாலஜி படிக்கலாம், ஆனால் வாட் இஸ் நெசசரி ஃபார் லைஃப், நீ வாழ்க்கை தர்மத்துல எப்படி நீ இருக்கணும், எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவ உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க முடியும். அதனால என்னைக்கும் அப்பா அம்மாவை வந்து நம்ம மதிப்போம், அவ மனசு நோகாம நம்ம நடந்துக்க பார்ப்போம். அப்போ பகவானும் சரி குருவும் சரி நம்மளுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.
அம்மா அப்பாக்கள தயவு செஞ்சு நோகடிக்காதீங்கோ. அவளை சந்தோஷப்படுத்த முடியாட்டா கூட மனசு வருத்தப்படாம இருக்கிறதுக்கு நடந்துக்கோங்க. அது நல்லது, சாலச் சிறந்ததும்பாளே, ரொம்பவும் நல்லது. ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.